லேப்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் கமிங் மந்த்ல மொபைல் லேப்டாப்ஸ் எல்லாத்தோட பிரைஸுமே 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. கமிங் மந்த்ஸ் லேப்டாப் வாங்குற ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். உங்களுக்காகவே இன்னைக்கு இந்த வீடியோல Flipkart ரிபப்ளிக் டே சேல்ல இருக்கிற முக்கியமான லேப்டாப் பீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது Asusோட எக்ஸ்பர்ட் புக் P1 தான். ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு i3-1315U அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16GB DDR5 RAM வருது அண்ட் 512GB SSDயும் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 11 ஹோம் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் கூடவே MS ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 40Kல நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, அதுவும் எஃபிஷியண்ட்டாக, அதுவும் இன்டெல் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலி இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு அரௌண்ட் 42 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 37,990க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு 2000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐயும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ அப் டு 9 months வரைக்குமே உங்களுக்கு நோ காஸ்ட் வந்து இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஏசரோட Aspire 5 அப்படிங்கிற லேப்டாப் தான். இதில் இன்டெலோட i5-1335U அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேட்டரி எஃபிஷியன்ட் ப்ராசர் தான். ஸோ இதில் உங்களுக்கு 16GB RAM அண்டு 512GB SSD கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 ஹோமும் வருது. அண்டு இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.75 kg இருக்குது. யூஸ்வலி இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே 56K வந்து இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அரௌண்ட் 45Kக்கு கிடைக்குது. ஸோ டெஃபினெட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஆஃபர் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ யாராவது ஏசர் Aspire 5 வாங்கணும்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ரைட் டைம்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இனிமேல் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Acer Swift Neo அப்படிங்கிற லேப்டாப் தான். ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு Core Ultra 5115U அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 16GB RAM 512GB SSD கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 ஹோம் தான் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.3 kg தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு 14-inch லேப்டாப். ஸோ ஒரு காம்பேக்டான லேப்டாப் வித் MS ஆஃபீஸோட வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 49,990க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையாக உங்களுக்கு 68K அரௌண்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 56Kக்கு வரும். ஸோ இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 49,990 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா கேலக்ஸியோட புக் 4 மெட்டல் தான். ஸோ இதில் உங்களுக்கு i7 13th generation 1355U அப்படிங்கிற ப்ராசர் வருது. ஸோ இதுவும் ஒரு பேட்டரி எஃபிஷியன்ட் சிப்செட் தான். ஸோ இதில் உங்களுக்கு 16GB RAM வருது அண்ட் 512GB SSD கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 ஹோமும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வருது. இதோட யூஸ்வல் ப்ரைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 88 அண்ட் ஆவரேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 63 அரௌண்ட் வந்து வித்துட்ருப்பாங்க. பட் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது 57 வந்து கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 55க்கு நீங்கள் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து இஎம்ஐ ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐயும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் வந்து சாம்சங் கேலக்ஸி புக் 4 வந்து வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் இப்போது இந்த டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. RAM பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க அண்ட் 15.6 inch கொண்ட ஒரு ஃபுல் ஹெச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் யாரெல்லாம் வந்து புக் 4ல் இந்த ஸ்பெசிஃபைடு மாடல் வாங்கணும்னு நினச்சிங்களோ இந்த மாடலுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வாங்கணும்னு பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், லிங்க் கீழே கொடுக்குறேன். அடுத்த நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட கேலக்ஸி புக் 5. ஸோ இதில் உங்களுக்கு Ultra 5 225H அப்படிங்கிற ஒரு 14th generation ப்ராசஸர் வருது. ஸோ இதோட யூஷுவல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 76க்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 68,700க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு 10K கிட்ட உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அண்டு நீங்கள் கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வாங்கும்போது டெஃபினட்டாக ஒரு ஒருத்தான ஒரு பையாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், லேட்டஸ்ட் லேப்டாப் தான். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் கிரெடிட் கார்டு, அதாவது HDFC கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இனிமேல் இது வந்து நீங்கள் கம்மி ப்ரைஸ் வாங்கிக்க முடியும். அடுத்து நம்ம லிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோட்டோரோலாவோட மோட்டோ புக் 60 தான். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Core Ultra 5 225H அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லேப்டாப். ஸோ 14 inch லேப்டாப் தான். இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.39 kg இருக்குது. அண்ட் யூஸ்வலி இதை சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 67க்கு சேல் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு அரௌண்ட் 64க்கு கிடைக்குது. அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் இதை வந்து ஒரு 62க்கு தாராளமாக வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் மோட்டோரோலா மோட்டோ புக்கோட 60 Pro வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ரைட் டைம் டு பை. கீழே லிங்க் கொடுக்குறேன். அண்ட் HDFC கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஆஃபர் இருக்குது. ஸோ HDFC கார்டுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கீழே அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட சப்போஸ் கார்டு இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது டெல்லோட G15 அப்படிங்கிற லேப்டாப் தான். இதில் உங்களுக்கு இன்டெலோட i5 13450HX அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம், 512GB SSD கொடுத்துருக்காங்க. Windows 11 ஹோம் தான் வருது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 8GB RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.31 kgs வெயிட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை வந்து நான் கம்ஃபர்டபுள்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா ஹெவியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது உங்களால் கொண்டு போய் தூக்கிட்டு போய் உங்கள் முதுகொல்லி வந்தது தான் மிச்சமாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமே DDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு 8GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, RTXோட 3050. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பையாக இருக்கும். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 78 or 76க்கு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்போது கரண்ட்டாக இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் 67,690க்கு வந்திருக்கு. ஸோ அண்ட் நீங்கள் கார்டு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல பையாக இருக்கும். யாராவது இது வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைம் இதுதான். ஸோ இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபியூச்சரில் நிறையவே ப்ரைஸ் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா Asus TUF Gaming A15 அப்படிங்கிற லேப்டாப் தான். இதில் உங்களுக்கு AMDயோட Ryzen 7445HS அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 16GB ரேம், 1TB ஸ்டோரேஜ், Windows 11 ஹோமோட வருது. 4GB கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3050 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 2.3 kgs இருக்குது. 15.6 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இனி டஃப் கேமிங் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகலை, பட் கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. நீங்கள் கார்டு ஆஃபர்ஸுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸஸில் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 74 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அரௌண்ட் 73க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. பட் நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு அண்டர் 70Kக்குள்ளே வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பையாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா லேப்டாப்ஸோட பெஸ்ட் பை லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது லேப்டாப் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அண்டர் 30K, 40K, 50Kன்னு 3 செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸுமே இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.